எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் கார சட்னி தான் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கார சட்னிக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பூண்டு லெவலுக்கு பூண்டு பல்லை வந்துட்டு நல்லா உரித்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். பூண்டு வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா சட்னி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால தான் அந்த மாதிரி பூண்டு வந்து கொஞ்சம் சேர்த்து எடுத்திருக்கேன். கூட 2 வெங்காயம், 2 தக்காளி, வரமிளகாய் ஒரு 4, 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை விட கார சட்னிக்கு எப்போவுமே வரமிளகாய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த வரமிளகாயை போட்டு வரமிளகாய் நல்லா பொரியட்டும். வரமிளகாய் நல்லா செவந்து வெடித்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டை வந்துட்டு உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை அப்படியே எடுத்து போட்டுப்போம். அடுத்ததாக பூண்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் வந்துட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் ரொம்பவும் வெங்காயம் சேர்த்து எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி சட்னி இனிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். தக்காளியை சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டுமே ஓரளவுக்கு சமமாக எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு துண்டு இஞ்சி போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஆனால் எங்கிட்ட இஞ்சி இல்லாதால நான் வந்து இஞ்சி சேர்க்கலை. வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவர்ற லெவலுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நாட்டு தக்காளின்றதுனால புளிப்பு கொடுக்கும் அதிகமாகங்கிறதுனால நான் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஹைப்ரிட் தக்காளியாக இருந்தால் இன்னும் ஒரு 2 தக்காளி சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்துக்கு ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் இந்த தக்காளியை நல்லா க்ளீன் பண்ணி சிறுவை கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கணும். வீட்டில் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கார சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இதில் வேறு எதுவும் கன்னியா முன்னியான்னு சொல்லிட்டு வேறு எதுவும் போடாதீங்க. சிம்பிளாக இந்த ஒரு 4, 5 பொருளை மட்டும் வச்சு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா வதங்கணும். நல்லா மூடி விட்டு கொஞ்ச நேரம் விட்டு ஓப்பன் பண்ணி அதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அப்புறம் கை எடுத்து அதை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த மூடி எடுத்துட்டு திரும்ப வதக்கி விடுங்க. அந்த மாதிரி நல்லா தக்காளி வதங்கட்டும். பச்சை வாடை போகிற லெவலுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், இப்போ இந்த லெவலுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து நல்லா நைஸாக மிக்ஸி ஜாடியிலையோ இல்லை கல்லில் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு கொடுக்குங்க. நான் வந்துட்டு எப்போவுமே மிக்ஸி ஜாடியில் தான் அரைப்பேன். இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நல்லா நைஸாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுக்கணுன்னா அப்படியே தாளித்து மட்டும் விடக்கூடாது. தாளித்து மட்டும் விட்டோம்னா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இந்த சட்னி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார சட்னியை அந்த தாளிப்பு கொடுத்தோம் இல்லையா அதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு. அவ்வளோதாங்க, கார சட்னி ரொம்பவே டேஸ்டான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்ற ஊற்ற காலி ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களாலேயே தோசை ஊற்ற முடியாது. அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கார சட்னியை உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது வரைக்குமே ஆதரவு கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படியே மறக்காமல் அந்த ஹை பட்டனையும் டச் பண்ணி விட்டுடுங்க.